கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை செல்லும் வழியில் எஸ்பிசி என்ற தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் அண்மையில் புகார் அளித்திருந்தார். இது குறித்தான முழு விவரங்களையும் செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து இருக்கக்கூடிய கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி கடந்த 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் தேதி வரை நடந்த இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயதுக்குட்பட்ட மாணவிகள் போலி என்சிசி பயிற்றுனரான சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் 11 பேரை கைது செய்தனர். தற்பொழுது மேலும் ஒரு பள்ளியில் இந்த என்சிசி முகாம் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. விசாரணையில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பள்ளியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சுதாகர், கமல் என்ற மேலும் 2 பேரை கடந்த நாட்களே சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மேலும் ஒரு பள்ளி மாணவி புகார் அளித்துள்ள நிலையில் சிவராமன் மீது மேலும் ஒரு பள்ளி மாணவி புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை செல்லும் வழியில் எஸ்பிசி என்ற தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் அண்மையில் புகார் அளித்திருந்தார். இதில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி முதல்வர் வினோதினி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தினேஷ், இது குறித்தான முழு விவரங்களையும் நீங்க திரும்ப ஒரு முறை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் கடந்த மாதம் போலியாக என்சிசி முகாம் நடத்தப்பட்டது. இதில் பள்ளியில் இருந்த மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சிவராமன் என்பவரை கைது செய்த போலீசார். மேலும் பள்ளியில் இருக்கக்கூடிய தாளாளர், முதல்வர் ஆகிய ஆசிரியர்கள் உட்பட 11 பேரை கைது செய்தனர். இதில் சிவராமன் கடந்த மாதமே அவருடைய குடும்ப பிரச்சனை காரணமாக எலி மருந்து சாப்பிட்ட நிலையில் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அங்கிருந்து அவருக்கு சேலம் மேல் சிகிச்சைக்காக சேலம் அழைத்து செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த மாதம் இந்த கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவிகளிடம் ஆய்வு மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் இன்று கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த ஜனவரி மாதம் மற்றொரு தனியார் பள்ளியிலும் போலி முகாம் நடத்தியதாகவும் அதில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பள்ளி தாளாளர், அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய முதல் வினோதினி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் சிவராமன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு பள்ளி மாணவி புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது பள்ளியினுடைய முதல்வர் வினோதினி கைது செய்யப்பட்டுள்ளார்.